ஹலோ குட்டி நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயத்த வரைய போறோம். அது என்ன தெரியுமா? நிலாவுக்கும் நட்சத்திரங்களுக்கும் பறந்து போற ஒரு ராக்கெட். ராக்கெட் வரைய உங்க பென்சில், மார்க்கர், அப்புறம் கலர் பென்சில் எல்லாம் ரெடியா? சூப்பர். வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு ராக்கெட்ட உருவாக்கி விண்வெளிக்கு அனுப்பலாம். முதல்ல ராக்கெட்டோட உடம்பு பகுதிக்கு ஒரு நீண்ட செவ்வகம் வரைங்க. வாவ், இதுதான் நம்ம ராக்கெட்டோட மெயின் பாடி. அடுத்து ராக்கெட் மேல ஒரு கூர்மையான முக்கோணம் போடுங்க. இதுதான் மூக்கு பகுதி. பாக்க ஒரு பர்த்டே தொப்பி மாதிரியே இருக்குல்ல? ராக்கெட்குள்ள ஒரு குட்டி வட்டம் போடுங்க. அதுதான் ஜன்னல். அங்கிருந்து தான் விண்வெளி வீரர்கள் நட்சத்திரங்கள வேடிக்கை பாப்பாங்க. இப்போ இடது பக்கம் ஒரு சிறகு வரையலாம். மெதுவா ஒரு முக்கோணம் அப்படியே போடுங்க. ஆஹா, செம்மையா வந்திருக்கே. ஐயோ, நம்ம பென்சில் மாஸ்காட் என்ன பண்றாரு பாருங்க. பசையால ஒட்ட போய் அவரே தலைகீழா சுத்துறாரே. பரவாயில்ல, நாம வரைவோம். இப்போ வலது பக்கமும் இடது பக்கம் போட்ட மாதிரியே ஒரு சிறகு வரைங்க. ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணும். அப்பதான் ராக்கெட் நேரா பறக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாம மேகங்களுக்கு மேல ரொம்ப ரொம்ப தூரம் போனா அங்க காத்தே இருக்காது. அதான் விண்வெளி. ராக்கெட் அங்கதான் பறக்கும். 1969லயே மனிதர்கள் முதலா நிலாவுல இறங்குனாங்க. 50 வருஷங்களுக்கு முன்னாடியே. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, ஒரு கேள்வி. சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற கோள் எதுன்னு தெரியுமா? யோசிங்க, யோசிங்க. ஆமா, அது புதன், மர்க்யூரி தான். இப்போ ராக்கெட்டோட அடியில ஒரு குட்டி பெட்டி போடுங்க. இதுதான் என்ஜின். அங்கிருந்து தான் நெருப்பு வரும். அப்படியே ஆரஞ்சு கலர்ல ஒரு பெரிய சுடர். அதுக்குள்ள ஒரு குட்டி மஞ்சள் சுடர். வாவ், நம்ம ராக்கெட் இப்போ கிளம்ப தயாரா இருக்கு. Yo, you did it! You drew a rocket! You are a drawing superstar! Whoosh! இப்போ நாம வரைஞ்ச ராக்கெட்டுக்கு சூப்பரா கலர் பண்ணலாம். உடம்புக்கு சிவப்பு, ஜன்னலுக்கு நீலம், நெருப்புக்கு ஆரஞ்சு. கலர் பண்ணும்போது கோட்டுக்கு வெளியே போகாம மெதுவா பண்ணுங்க குட்டீஸ். விண்வெளியில விண்வெளி வீரர்கள் தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு. அதுதான் விண்வெளி நிலையம், ஸ்பேஸ் ஸ்டேஷன். அங்கதான் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நம்ம சூரிய குடும்பத்துல மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 1, 2, எண்ணி பாருங்க. மொத்தம் 8 கோள்கள் இருக்கு. நீங்களும் நல்லா படிச்சு பெரிய ஆளான அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி ராக்கெட்ல விண்வெளிக்கு போவீங்க. கனவு காணுங்க குட்டீஸ். நாம வரைஞ்ச ராக்கெட் இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தடா! நீங்க வரைஞ்ச ராக்கெட்டை எனக்கு காட்ட மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு ஜாலியான டிராயிங்கோட சந்திக்கலாம். பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.